Hi guys, welcome back to my channel Bitter Sweet Love episode 10. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். லூஷா அவனோட கிச்சன்ல என்ன குக் பண்ணிட்டு இருக்கான், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அண்ணன் அங்க வந்திருக்கான். வந்துட்டு அந்த பிசினஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க பண்றது ட்ரேடிங் பிசினஸ் இல்ல. ஸோ எப்ப திடீர்னு எது மேல போகும் எது கீழே வரும்னு தெரியாதுல்ல. ஆனா பைலோடைய ஃபாதர் ஏதோ சம்திங் பாலிடிக்ஸ்ல இருக்காரு போல. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க பேசுறது நீ கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் லூஷா அது எதுக்குமே பதில் சொல்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் ட்ரேடிங் பண்றதுக்கு இவங்கிட்ட காசு கேட்கறான். அதுக்கு என்கிட்ட காசெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு லூஷியா சொல்ல, காசு எதுவும் இல்லையா, இத்தனை நாளா நீ ஒர்க் பண்ற, காசு எதுவுமே சேர்த்து வைக்கலையா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் என்னால் முடியாது, என்கிட்ட காசு சுத்தமா கிடையாது, நான் காசு எதுவும் சேர்த்து வைக்கல, என்னால உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு லூஷியா சொல்லிடுறான். நீ சும்மா சொல்றியா இல்ல எனக்கு தரக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, என்கிட்ட உண்மையுமே காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லூஷியா அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் லூஷியாக்கு அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பேரண்ட்ஸ் வேற வேலையே இல்லை, இவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா அவங்க அண்ணனுக்கு என்ன வேணும்னாலும் உடனே இவனுக்கு கால் பண்ணி இவனை டார்ச்சர் பண்ண வேண்டியது. அவன் தான் ட்ரேடிங் பண்ண போறேன்னு சொல்றான்ல, அவன் நிறைய காசு சம்பாதிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்கிட்ட காசு இருந்தா கொடுக்க சொல்றாங்க. அப்ப இவனுக்கு ஒரே கடுப்பா இருக்குது. ஆனா கடைசியில சரி என்னால முடிஞ்சா பண்றேன் அப்படின்னு சொல்லி இவனு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் லூஷியா பாக்குறதுக்கு அவங்க அண்ணன் வந்திருக்கான். அப்ப லூஷியாக்கு செம்ம கடுப்பா இருக்குது. அவன் பாட்டுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அவன் இவன் கிட்ட காசு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல இருப்பாங்கல்ல அம்மா பாட்டி அவங்க எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான் ட்ரேடிங் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அவன் பேசுறது பிடிக்காம அவங்க அண்ணன் கூச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் லூஷியா அங்க இருந்து வெளியில வர அவன் பைலோடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவனை பாக்குறான். அவன் கூட இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு அவன் பைலோடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அதை கேட்டதுமே லூஷியாக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ வேற சும்மாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன் அப்படின்னு சொல்லி பைலோடைய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. அவனுக்கு பிடிச்சதுதான் இவனுக்கு தெரியல, அவன் கரெக்டா எது லூஷியாக்கு பிடிக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்றான். அப்புறம் அவனை பத்தியும் பைலோ பத்தி பேசுறான். அவங்க சின்ன வயசுல ஏதாச்சும் 16 வயசுல இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களாமா. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா பிரேக்கப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பெருக்கி என்கிட்ட சொல்ற அப்படின்னு லூஷி அவன்கிட்ட கேட்க, போன தடவை எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதால எங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆச்சு, இந்த டைம் அவனுக்கே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரண கேம் மாதிரி தான், ஆனா உனக்கு இதெல்லாம் கேம் மாதிரி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த இடத்துக்கு லூஷியாவுடைய அண்ணன் வந்திருக்கான். ஆக்சுவலா வந்து லூஷியா மீட் பண்றது கிடையாது, கூட உட்காந்துருக்கான்ல பைலோட எக்ஸ் அவனை பார்க்க தான் வந்திருக்கான். அங்க லூஷியா பார்த்ததுமே அவனே ஆச்சரியமா பாக்குறான், இவதிக்கு இங்க உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அந்த அண்ணன் எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டதால ட்ரேடிங்க்கு, அதே மாதிரிதான் இப்ப அவன்கிட்டயே அவன் காசு கேட்டிருந்திருக்கான் போல. அவன் காசு லூஷியாவோட அண்ணனுக்கு கொடுக்குறான். லூஷியா ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கேட்டதுக்கான அமௌண்ட் அவன் அப்படியே செக்ல எழுதி கொடுத்துட்டான். லூஷியாக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குது. உடனே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இல்ல இவனை நம்பி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவனுடைய அண்ணன் நீ சும்மா இருக்க மாட்டியா, நான் உனக்கு அண்ணனா நீ எனக்கு அண்ணனா அப்படின்னு சொல்லி மிரட்டான். அப்ப கூட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அவன் கண்டிப்பா நல்லா பண்ணுவான்னு எனக்கு தெரியும், இது பிசினஸ் அப்படின்னு சொல்லி அவன் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண. அப்புறம் போறதுக்கு முன்னாடி லூஷியா அவனை ஒரு நிமிஷம் கூப்பிடுறான். கூப்பிட்டு ஆக்சுவலா இதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கிய, நான் பைலு கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி எனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் நீ ரொம்ப கிளவரான ஆளுதான், ஆனா உனக்கே நல்லா தெரியும் உனக்கு வேண்டியதை பைலுவால எப்பயுமே கொடுக்க முடியாது, அதே மாதிரிதான் எனக்கும், அவனு எனக்கு வேண்டியதை கொடுக்கல, அதனால அவனை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப லூஷா அவனோட அண்ணன் மட்டும் தான் உட்காந்துருக்கான். அவங்க அண்ணனுக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி புரியல போல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு லூஷியாக்கு கால் வருது. அவனோட பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க போல. அவங்க அண்ணா காசு வாங்கியிருந்தால இவங்க எல்லாருக்கிட்டையும், ஆனா இப்ப போன் எடுக்க மாட்டானாமா. இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு லூஷியா கேக்குறான். அதுக்கு அவங்க என்னமோ ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஷியாக்கு செம்ம கடுப்பா இருக்குது. உண்மையிலுமே அவனோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டு நல்லவ மாதிரி இருந்தான், அவனும் இப்ப இப்படி இருக்கான். அப்ப அவன் போன் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா நின்றுட்டு இருந்தால அப்ப முன்னாடி அங்க பைலோட கார் நிக்குது. அந்த கார்ல இருந்து பைல ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எங்கேயோ போறாங்க. அந்த பொண்ணு பைல கிஸ் பண்றான். அவன் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம ஜாலியா தான் போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே லூஷியா அவனுக்கு கால் பண்றான், பைலுக்கு கால் பண்ண. ஆனா அவன் போன் எடுக்கும்போது பின்னாடி அந்த பொண்ணோட வாய்ஸும் கேக்குது. இந்த நேரத்துல யார் அது அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறான். அதுக்கு நீ வீட்டுக்கு வரலையா அப்படின்னு லூஷியா கேட்க, பைலு வர அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குனு கட் பண்ணிடுறான். அப்புறம் லூஷியா அவனுடைய பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் விடிஞ்சிருச்சு போல. கையில எந்திரிச்சு போய் பார்த்தா சோஃபால அங்க வயலு ஏதோ அவனோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அடுத்த நாள் காலையில யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அங்க யாரோ ஒருத்தவங்க ரூமை கிளீன் பண்ண வந்திருக்காங்க. சாரி, நான் உங்களை எழுப்பிட்டேனா, நீங்க போய் தூங்குங்க, நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல போய் லூஷியா சொல்ல, இல்ல நான் எப்பயுமே இங்க வந்து கிளீன் பண்றவதான், எனக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது, நீங்க போய் தூங்குங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. அப்படின்னா நீங்க தான் எத்தனை நாள் இங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பைலு இந்த இடத்துல மூவ் ஆகும்போது இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது நான் தானே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இதெல்லாம் நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆன்ட்டி ஆமான்னு சொல்றாங்க. அப்ப இவனுக்கு ஒரே டவுட்டா இருக்குது. அவன் கிச்சனை பாக்குறான். கிச்சன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் சும்மா சொன்னான்ல, அது பொய்ன்னு சொல்லி இவனுக்கு புரியுது. அப்புறம் பைலு ஆபீஸ்க்கு போகும்போது அவனுக்காக ஏதோ சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அங்க ஒரு சின்ன டக்கு பொம்மை வச்சிருக்குது. அதை பார்த்ததுமே பைலு சிரிச்சுக்கிட்டே, இதை வேணும்னு தான் நீங்க வச்சிருக்க அப்படின்னு கிண்டலா கேட்கறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி டக்க வச்சவங்க 2 பேருக்குள்ள ஒரு குட்டி ரொமான்டிக் மூமெண்ட் நடந்துச்சுல்ல, அதனால. இல்ல, நான் கடைக்கு போகுது இது வாங்கினா அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வேலை இருக்குன்னு சொல்லி ஓடி போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. ஆனா இன்னும் பைலு வரவே இல்லை. அப்ப லூஷியா கையில ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது என்னன்னு தெரியல. பைலு வந்ததுமே லூஷா அவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்ல, ஆனா அவன் எனக்கு ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியூருக்கு போறேன், வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு அப்படின்னு சொல்றான். அவனும் சரி அப்படின்றான். அப்புறம் பைலு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப லூஷியாவுடைய போனுக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசினா அவனோட பொண்டாட்டி இருக்கால, அவதான் கால் பண்ணிட்டு, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இப்படிதான், எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்ட குடிச்சிட்டு வளரிக்கிட்டு இருக்க, நீ எங்க இருக்க சொல்லு அப்படின்னுட்டு உடனே லூஷியா அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா அவ குடிச்சிட்டு ஏதோ ஒரு மாடி ஓரத்துல நின்றுட்டு இருக்கா, குதிக்க போற மாதிரி. இவன் போய் அவளை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அவ எப்பயும் போல இவனை திட்டுறான். ஃபர்ஸ்ட் திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமா பேசுறான். எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க எனக்கு. அவ ஆக்சுவலா இந்த சீன் உங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். ஏன்னா அவ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்கான்னா, அவளுடைய அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. எதுக்குன்னா இந்த லூஸுக்கு அவங்க அண்ணன் மேலேயே லவ் ஆமா. இது என்ன ஒரு கன்றாவே எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா 2 பேருக்கும் அம்மா ஒண்ணுன்னு தான் சொல்றாங்க. சோ ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப இவ அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறது அவளுடைய அண்ணனுக்காக தான். அவளுடைய அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இது என்ன ஒரு லவ்னு தெரியல, அவங்க அண்ணனுக்காக வழுதுகிட்ட இருக்கான். அப்ப லூஷியா பக்கத்துல அவளை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பாரு, எங்க அம்மா தான் அதெல்லாம் ரெடி பண்ணாங்க, அந்த பொண்ணு பேர் தெரியுமா அப்படின்னுட்டு அந்த பொண்ணு பேரை சொல்றான். ஆக்சுவலா அதெல்லாம் ஆல்ரெடி இவனுக்கு தானே தெரியும். இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கு. அவன் மறுபடியும் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா அவனை எங்கிட்ட இருந்து புடுங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கடைசியில அவ லூஷியாவை பார்த்து, நான் உண்மையாலுமே ஒர்த்தே கிடையாது அப்படின்னு கேட்க, சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது, வா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு லூஷியா அவளை தூக்க போறான். அப்புறம் அவளை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவ செம்மையா ட்ரிங்க் பண்ணிருக்கதால லூஷியாவை தான் மெதுவா பேசிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி கொண்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ற, லூஷியாவை ஹக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மேட்ரு பண்ணலாமா அப்படின்னு கேட்கிற, போதையில இருக்கிறதாலே என்னவோன்னு தெரியல. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம சும்மா இருக்கான். அவ மறுபடியும் அழுதுகிட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப குடிச்சிருக்க அப்படின்னு லூஷியா சொல்றான். அதுக்கு அவ அழுதுகிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லூஷியாக்கு எந்த பதிலுமே இல்லை. அவன் அமைதியா இருக்க, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னுட்டு, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டல, நான் உன்னை கீழ்த்தரமாலாம் நினைச்சதே கிடையாது. உண்மை என்னன்னா, நீ என்ன கீழ்த்தரமா நினைச்சிடுவே அப்படின்னு பயந்துட்டதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். நான் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு, சாரி அப்படின்னு சாரின்னு கேட்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுது. பார்த்தா அவ பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க. அவ பக்கத்துல கையை வச்சுக்கிட்டு அவன் அங்கேதான் நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில அந்த ஆன்ட்டி இருப்பாங்க, அவங்க கதவை தட்டுறாங்க. அப்ப லூஷா, நான் வேணா இப்ப எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்குவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தேவையில்ல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றான். போய் அவ கதவை திறக்க, ஆன்ட்டி ரூம்குள்ள லூஷா இருக்கிறத பார்த்ததுமே நீ அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப பின்னாடி பைலு அந்த பக்கமா போறான். பைலுவும் பாத்துடுறான் தங்கச்சி ரூம்குள்ள லூஷா இருக்கான்னு. ஆக்சுவலா புருஷன் பொண்டாட்டி தான் ஒரே ரூம்ல இருக்காங்க. ஆன்ட்டிக்கு ஆக்சுவலா அதை பார்த்ததுமே சந்தோஷமா தான் இருக்குது. ஆன்ட்டி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க. அங்கிள் லூஷாவின் தான் கூப்பிட்டு உட்காந்து சாப்பிட சொல்றாரு. ஆனா அவன் தயங்கிக்கிட்டு, இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா எனக்கு இங்க இருக்கிறது கன்வீனியன்டா இருக்காது அப்படின்னு சொல்றான். எது கன்வீனியன்டா இருக்காது அப்படின்னு கேட்க, நானும் அவளும் இப்ப டிவோர்ஸ் வாங்க போறேன் தானே, சோ நான் இங்க இருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே லூஷியனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. ஏன்னா லூஷியன் மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாலும் என்னன்னு தெரியல. அப்ப பைலுவும், வா நான் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிக்கிறான். அப்ப லூஷியனுக்கு செம்ம கடுப்பாக அவ அங்க இருக்கிற தண்ணி எடுத்து லூஷியாவோட முகத்துல வீசிடுறான். அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா நேற்று நைட் அவ சொன்னால நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு. என்ன மனசுல நினைச்சிட்டு சொன்னான்னு தெரியல. இப்ப அங்கிள் என்ன சொல்றாரு, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதெல்லாம் சாதாரண விஷயம்தான், அதுக்காக இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நீ போய் டிவோர்ஸ் வாங்குவியா, இப்படி எல்லாம் இருந்தா எப்படி குடும்பம் நடத்துவ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த லூஷின்னு செம்ம கடுப்பா அவனை முறைச்சுக்கிட்டு இருக்கான். பாவம் லூஷாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பைலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஆனா உண்மையிலே பாவம் வந்து லூஷியா மட்டும்தான். அப்ப அங்கிள் என்ன சொல்றாரு, சரி நீ இப்போ அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஷியா அங்க இருந்து கோவமா போயிடுறான். அப்ப லூஷியனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. அவ ஒரு மாதிரி சோகமா உட்காந்துடுறான். அப்புறம் அவன் போய் கார்ல உட்கார அவனுக்காக பைலு கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பைலோட கார்ல ஒரு லிப்ஸ்டிக் வச்சிருக்குது. அதை பார்த்ததுமே லூஷியாக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு கார்ல அவன் கூட இன்னொரு ஒரு பொண்ணு இருந்தால அதெல்லாம். அப்ப பைலு சொல்றான், இந்த டிவோர்ஸ் விஷயத்த நீ கொஞ்சம் ஸ்லோவாவே பண்ணு, ஏன்னா அவ இப்ப அவருக்கு டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுவான், அதனால எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியாவே இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனு எப்பயும் போல அவன் சொல்றதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் லூஷியா வீட்டுக்கு வந்துட்டு அங்க வீட்டுல அந்த திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கால் வருது. இந்த லூஷனோட அப்பா சொன்னார்ல, நான் பேரண்ட்ஸ் கால் பண்ணி பேசுறேன்னு, அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு போல. சோ இவனோட பேரண்ட்ஸ் இவனை கால் பண்ணி செம்மையா திட்டுறாங்க. உன்னை எதுக்கு அவங்கள டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னேன், அவங்களால நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இவனை திட்டுறாங்க. ஆக்சுவலா இவனை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்களுக்கு நடக்கிற நல்லதான் யோசிக்கிறாங்க. அதை கேட்கும் போது லூஷியா கண்ணுல தண்ணி வருது, ஆனா அதை அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு பைல் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப லூஷா பின்னாடி வந்து அவனை மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவன் சும்மா இருக்கிறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தான் பண்ணணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறான். நேரத்துல ஒரு சீன் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லூஷா அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால, அவங்க போன்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி லூஷா என்னமோ சொல்ல வரான். ஆனா அவன் அந்த இடத்துல என்ன சொன்னான்னு சொல்லி தெரியல. மறுபடியும் அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. இப்ப மறுபடியும் சீன் இங்க பிரசன்ட்டுக்கு வருது. அதுல பைல் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால, அவனுக்காக சாப்பிடுறது கொஞ்சம் ஃப்ரூட் கொண்டு வர லூஷியா இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க பைல் அதை வாங்குறதுக்கு கையை நீட்டுறான். ஆனா அவன் கைப்பட்டு அந்த பாஸ்கெட் கீழே விழுந்துடுது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே பட்டுடுது. அப்ப அந்த ஃப்ரூட்ஸை எடுக்கிறான் அப்படின்ற சாக்குல வேணும்னே லூஷி அவனோட தொடையில கையை வச்சுக்கிட்டு மெதுவா எடுக்கிறான். அப்ப பைலுக்கு ஒரு மாதிரி லைட்டா டர்ன் ஆன் ஆயிடுறான். அப்ப அவன் லூஷா பக்கத்துல போய் இதை நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு லூஷா உடனே அவனை கீழே தள்ளி அவனை கிஸ் பண்ண அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக் மொமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் ஒன்னா பெட்ல போய் ஒன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்புறம் பைலு நல்லா தூங்கிட்டு இருக்கான், லூஷியா மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப லூஷியோட மனசுக்குள்ள அவனுக்கு இத்தனை நாளா நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும், அவன் அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில போனது, எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு பண்ண அந்த அநியாயம், அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இப்போ செம்ம மேட்ரு பண்ண போறான்னு தெரியுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுது. ஏன்னா ரூம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது. அப்ப அவங்க ரூம் கதை ஓபன் பண்ணிட்டு அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் வருது. யாரோட ஃபேமிலினா லூஷியோட ஃபேமிலி வருது, பைலோட ஃபேமிலி வருது. எல்லாருமே இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த சீனை பார்க்கும்போது நல்லா தெரியுது, வேணும்னே லூஷா பிளான் பண்ணி தான் எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இனிமே இந்த சீரிஸ் செமையா போகும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த எண்டிங் கடைசியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.